அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், இந்த ஆடம்பர அழகுபடுத்துதல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுங்கிற ஒரு முறை இந்த காலத்தில் நிறையா இருக்குது. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தப்போ தான் கொஞ்சம் அழகுபடுத்துவாங்க. இந்த பின்னாடி கூந்தலில் ஜடை போடுறது, அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் அலங்காரப்படுத்துவாங்க கல்யாணத்தின் போது. ஆனால் இப்போ எல்லா நேரத்துலேயும் அழகுபடுத்திக்கிறாங்க பெண்கள். ஆண்களும் ஒரு சட்டைக்கு 10 சட்டையை திருப்பி போடுறாங்க. இப்போ இந்த உடைங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். இந்த மானத்தை மறைப்பதற்காக தான் இந்த உடை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. மானத்தை மறைப்பதற்கு நம்ம எந்த உடை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம், அதில் தவறில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காற்று உள்ளாரே போயிட்டு வெளில வர அளவுக்கு ஒரு தளர்வான சட்டை போட்டால் போதும். ஏன்னா காற்று உள்ளார போகணும். காற்று உள்ளார போகணுன்னா வேர்க்கும். வேர்த்துச்சுன்னா உங்களுக்கு வேர்வை சார்ந்த தோல்வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துர்நாற்றம் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் அந்த காலத்தில் ஒரு வேஷ்டி துண்டு அப்படி போட்டுக்கிட்டு இருந்த நம்ம கூட்டம் இன்றைக்கி கோட்டு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியானதா இல்லை. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பெண்கள் தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்கிறாங்க. இப்போ இந்த அழகுபடுத்துதல் எதற்காக? இப்போ அதிகபட்சமாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவர்கள் யாருக்காக வாழ்வார்கள்? கணவனுக்காக வாழ்வார்கள். கணவன் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ கணவர் பார்க்குறதுக்கு மட்டும் அழகுபடுத்தணுமா, இல்லை ஊரே பார்க்குறதுக்கு அழகுபடுத்தணுமானா, ஊரே பார்க்குறதுக்காக தான் இந்த பெண்கள் அதிகமாக மேக்கப் போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் ஃபேஸ் லாக்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு தன் முகத்தை மறைச்சி மேக்கப் போட்டுக்கிறாங்க. அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் என்ன சொன்னாங்க, ஒரு இளம் பெண்ணுக்கு வெள்ளை ஆடை உடுத்தினால் அவர்கள் பின்னாடி யாரும் போவதில்லை. ஒரு கேள்விக்கு அலங்காரம் செய்தால் அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும் கூட்டம்